கடைசியிலேயும் எம்பெருமானிடத்தில் நாம் முக்கியமான பிரார்த்தனை, இது யார் திருவார்த்தனம் பண்ணாலும் இது ஒன்று பண்ணணும். எம்பெருமானுக்கு உபச்சாரத்தை பண்ண தொடங்கி நிறைய அபசாரங்கள் பண்ணியிருக்கேங்கிறத சொல்லிவிட்டு எம்பெருமானிடத்தில் அபராத சாமனம் பண்ணிக்கணும். இது யார் திருவார்த்தனம் பண்ணாலும் இது உண்டு. உபச்சாராபதேசன கிருதானகரகரமையா என்று தொடங்கி அபசாராணிமான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தம, அவன் புருஷோத்தமாக இருக்கான் இல்லையா, அதான் எதையும் பொறுத்துப்பான். அவன் நம்மளை போல் சாதாரண புருஷனாக இருந்தால் சின்னதாக தப்புன்னா கோபம் வந்துடும். புருஷோத்தமனுக்கு எந்த கோபமும் வராது. நாம் எப்படி திருவார்த்தனம் பண்ணாலும் அவன் ஏற்றுப்பான். அதனால் நாம் உபச்சாரம் பண்ணலான்னு தொடங்கினோம், ஆனால் அபசாரம் தான் நிறைய பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எம்பெருமாண்டத்தில் விண்ணப்பித்து கொண்டு அந்த எம்பெருமாண்டத்தில் அபராத க்ஷாமனம் பண்ணிவிட்டு பெருமாள் நல்லா தீர்க்கமாக விழுந்து தண்டை சமர்ப்பித்து அதுக்கப்புறம் கோயில் ஆழ்வார் சாத்தணும். இதுதான் கிரமம். இப்போ கோயில் ஆழ்வார் சாத்தியாச்சு.